தென்னிந்திய திருமண அமைப்பாளர்களின் திருப்பூர் மாவட்டம் திருமண அமைப்பாளர்களின் மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் மற்றும் ஜாதக பரிவர்த்தனை கூட்டம் சனிக்கிழமை பிப்ரவரி 21, 2026 காலை 10 மணியளவில் திருப்பூர் டைமண்ட் தியேட்டர் அருகில் உள்ள திருவள்ளுவர் நூலக வளாகத்தில் மாநில பொதுச் செயலாளர் பொழிச்சை சிவராஜ் அவர்களின் தலைமையிலும் திருப்பூர் மாவட்ட மகளிரணி தலைவி பரமேஸ்வரி முன்னிலையிலும் திருப்பூர் மாவட்டம் செயலாளர் கி. முருகவேல் மேற்பார்வையிலும் மிக சிறப்பாக அரங்கு நிறைந்த கூட்டமாமிகச் சிறப்புடன் நடைபெற்றதை கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் திருப்பூர் மகேந்திரன் கோவை விஜிதா மீனாட்சி பழனியைச் சேர்ந்த மாநில கௌரவ தலைவர் திருஞான சம்பந்தம் சென்னை மாநில தலைவி சந்திரா திண்டுக்கல் ஜானகி மற்றும் கோவை திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் சேலம் ஆகிய ஊர்களிலிருந்தும் திரளான அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் மாவட்ட பொருளாளர் சூனன் நன்றியுரை வாசிக்க ஆலோசனை கூட்டம் மிக அமைதியா நடைபெற்றது. வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்தி வாசிப்பவர் திருக்குமார். வணக்கம். தென்னிந்திய சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் பொழிச்சை சிவராஜ் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் ஜாதக பரிவர்த்தனைக்கும் கூட்டமும் செயற்கை கூட்டமும் நடத்தினாங்க. தலைமை முருகவேல் தலைமையிலும் முன்னாள் அரிஜினல் தலைமையிலும் பரமேஸ்வரி அம்மானுடைய ஒத்துழைப்போடு திருப்பூர் மாவட்டத்தில் கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தினுடைய சகோதரிகள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக கூட்டம் நடைபெற்றது. இது கூட்டம் நடைபெற்றதுக்கு காரணம் என்னன்னா, திருமண தொழிலாளர்களுக்கு தொழில் அங்கீகாரம் வேண்டும், நல வாரியம் வேண்டும். எங்களுடைய தொழில் அரசாங்கத்தில் கவர்மெண்ட்டில் பதிவு செய்ய வேண்டும். எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும். அனைத்து தொழிலுக்கும் அங்கீகாரம் உண்டு. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஏற்கனவே கடிதம் கொடுத்துருக்குறோம். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பரட்டிற்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம். அவர் செய்வார்ன்ற முழு நம்பிக்கையோடு நாங்கள் அவருக்கு செய்தார்னாக்கா கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் ஆதரவு கொடுப்போம். எங்களுக்கு நாங்கள் கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, திருமண தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நலவாரி அவங்களுடைய கோரிக்கை, அதாவது அரசாங்கத்தை அந்த கோரிக்கை முன் வைக்கிறாங்க இல்லைங்களா, சொல்றாங்களே தேர்தல் அறிவிக்கையில் கொண்டு வரணும். தேர்தல் அறிவிக்கையில் திருமண தொழிலாளருக்கு நலவாரியம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரே ஒரு அந்த தேர்தல் அறிவிக்கையை அறிவிச்சிட்டாங்கனாக்கா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திருமண தொழிலாளருடைய வாக்குகள் எந்த இயக்கம் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தேர்தல் அறிவிக்கையை வைக்கிறாங்களோ கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் திருமண தொழிலாளருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். எங்களுக்கு மெயின் நலவாரியம் தேவை. இதுதான் எங்களுடைய கோரிக்கையை, அன்பான கோரிக்கையை வைக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எல்லா கட்சிக்கும் மனு கொடுத்துருக்குறோம். அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் கொடுத்துருக்குறோம், மற்ற கட்சிகளுக்கும் கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 லட்சம் தொழிலாளிகள் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும். அதனால நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தென்னிந்திய சங்கத்தின் சார்பாக மாநில பொதுச் செயலாளர் பொழிச்சை சிவராஜ். நன்றி, வணக்கம். திருமண அமைப்பாளர் சங்கம் திருப்பூர் மாவட்டம் மாநில தலைவர் டாக்டர் அக்பர் பாஷா அவர்கள் தலைமையிலும் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் சிவராஜ் அவர்கள் தலைமையிலும் மாநில பொருளாளர் முத்துக்குமார் அவர்கள் தலைமையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தின் திருப்பூர் மாவட்ட மாதாந்திர ஆலோசனை கூட்டமும் ஜாதக பரிவர்த்தனையும் 21/2/2026 இன்று சனிக்கிழமை திருப்பூர் டைமண்ட் தியேட்டர் அருகாமையில் உள்ள திருப்பூர் மக்கள் மாமன்றம் நூலக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நமது திருமண அமைப்பாளர்கள் சகோதர சகோதரிகள் திரளாக கலந்து கொண்டு அரங்கு நிறைந்த கூட்டமாக சிறப்பாக நடத்தி கொடுத்ததோடு நம்முடைய பொதுச் செயலாளர் வருகின்ற சட்டசபை தேர்தலில் எந்த கட்சியாயினும் நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்தி அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளாக
திருமண அமைப்பாளருக்கு நலவாரியம் பெற உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கவும் பெற்றுத்தருவோம் என்கிற கோரிக்கை வலியுறுத்துகிறார்களோ அவர்களுக்கு நம்ம ஆதரவை தெரிவிப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார். ஆகவே நம்ம திருமண அமைப்பாளர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒற்றுமையுடனும் முழு ஒத்துழைப்புடனும் அங்கங்கே பிரிந்து போனவர்கள் வந்து ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் ஒரு சங்கமாக இந்த சங்கத்தை வழிநடத்தி சென்றால் நம்ம கோரிக்கை நமக்கு வந்தடையும் என்று சொல்லி திருப்பூர் மாவட்டத்தில் வந்து அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி முடித்த இந்த கூட்டத்தில் கலந்து அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு நலவாரியம் எங்களுக்கு சீக்கிரமே பெற்றுத்தர பொதுச் செயலர் அவர்கள் ஆவணம் செய்வார் என்று நம்பி இந்த ஜாதக பரிவர்த்தனை கூட்டம் இன்றுதே நிறைவேற்றது. இந்த கூட்டத்தில் 80க்கும் மேற்பட்ட திரளான சகோதரர்கள் அனைவரும் வந்து கலந்தார்கள். வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. டைமண்ட் தியேட்டர் அருகில் உள்ள திருவள்ளுவர் நூலகம் என்ற ஒரு மக்கள் மாமன்றத்தில் திருப்பூர் மாவட்டம், அதாவது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவு நம்ம சென்னையை சேர்ந்த செயலாளர் பொலிசி சிவராஜ் தலைமையில் சிறப்பான முறையில் நல்ல முறையாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது மகளிர் அனைவருமே பிரிந்து கொண்டவர்கள் மறுபடியும் கூட்டத்துக்கு சுமாராக ஒரு 80 பேர்கள் வந்து கலந்து கொண்டனர். Jaya Gata